நம்பையில பார்த்தீங்கன்னா, ரேண்டம் இன்டிஜர்ன்ற ஒரு ஃபங்ஷனாலிட்டி ஒன்று இருக்கு. ஸோ, நாங்க அத யூஸ் பண்ணி நாங்க சிமுலேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து என்ன கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கும். சேம் டைம் என்ன ரேண்டமா ஒரு டேட்டா செட்டையும் என்ன எங்களால வந்து ஜெனரேட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ, இந்த வீடியோல வந்து அந்த ரேண்டம் இன்டிஜர் ஃபங்ஷனாலிட்டிய வந்து டீப்பா பார்க்கலாம். ஸோ, அதுக்கு முதல் வந்து நான் சிவா என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயன்ஸ், ஏஐ மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியாவின் வீடியோக்குள்ள போலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து என்ன எப்படி வந்து 1D அரே, 2D அரே, 3D அரே வந்து கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்ப ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மற்றது அரேஞ்ச் ஃபங்ஷன யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ண வரோம். ஸோ இந்த வீடியோல வந்து இந்த ரேண்டம் இன்டிஜர் ஃபங்ஷனாலிட்டிய பத்தி பார்க்கலாம். ஸோ அதோட ஃபங்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்ட் இன்டென்ட் ஒரு மொடியூல் ஒண்ணு எங்கட நம்பை ஃபங்ஷன்ல இருக்குது. ஸோ நான் அத உங்களுக்கு நான் டைரக்ட்டாவே காட்டுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்பைய வந்து என்ன செய்றேன், இம்போர்ட் பண்றேன். ஸோ என்பி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரெண்ட் இன்டிஜர் ஒரு ரேண்டமான ஒரு இன்டிஜர் வேல்யூ ஜெனரேட் பண்ண போறேன். ஸோ ரேண்டமான ஒரு இன்டிஜர் வேல்யூ என்ன ஒரு ஜெனரேட் ஜஸ்ட் நீங்க வந்து கெஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு ரேண்டமா நாங்க என்ன ஒரு நம்பர் 10க்குள்ள வந்து ஒரு நம்பர் நீங்க கெஸ் பண்ணுங்க கொடுக்கோம்னா என்ன ஒரு கெஸ்ஸிங் கேம் மாதிரி விளையாடி இருந்தேன். ஸோ அதான் வந்து எப்படி நாங்க நம்பையில செய்ய போறோம்ன்றதை பார்க்க போறோம். சரியா? என்பி டாட் அது இங்க இருக்குமெண்டா ரேண்டம் ஒரு மொடியூல் இருக்குல்ல அதுக்குள்ள வந்து ரேண்ட் இன்டென்ட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இது ஆக்சுவலி என்ன ரேண்ட் இன்டென்ட்ன்றது வந்து ரேண்டம் இன்டிஜரை சோட ரேண்ட் இன்டென்ட் இருக்கு. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள வாங்க பாராமீட்டர் கொடுக்கும். அந்த இதைத்தான் இங்க நாங்க மேல செப்பரேட்டா உங்களுக்கு காட்டிங்க. சரி அந்த அதுக்குள்ள என்னென்ன பாராமீட்டர் என்னென்ன கொடுக்கலாம்னா லோன்றது ஹைன்றது சைஸ் இருக்கு. 3 பாராமீட்டர் நாங்க கொடுக்கலாம். சரியா? இப்ப இதுல ஹைக்கு நாங்க நோன்டா அது வேல்யூ கொடுக்கல. சைஸுக்கும் நோன்டா வேல்யூ கொடுக்கல. இப்ப 3 பாராமீட்டர் லோ, ஹை, சைஸ். இப்ப லோன்னு சொல்ற ஒன்றும் இல்லை. எங்கட ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுப்போம். லோன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். நாங்க ஸ்டார்டிங் வேல்யூ எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது நீங்க 0க்கும் 10க்கும் இடையில ஒரு நம்பரை கெஸ் பண்ணனா அதுல வந்து 0ன்றது ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அதான் லோன்றோம். 10ன்றது வந்து எங்கட ஹையா இருக்குங்க. அது 10ன்றதுனால ஹை வேல்யூ. அதான் அந்த வேல்யூக்குள்ள நாங்க கெஸ் பண்ணணும். அப்ப அதான் ஹைன்னு சொல்ல வரோம். நான் எப்படி அந்த பாராமீட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். பட் சைஸ்ன்றது எத்தனை நம்பரை கெஸ் பண்ணீங்க 0க்கும் 10க்கும் இடையில மேபி நீங்க ஒரு 3 நம்பரை கெஸ் பண்ணா அதைத்தான் இங்க சைஸ் அண்ட் இதுல வந்து என்ன ஒரு இன்டிஜருக்கு ஒரு சிங்கிள் இன்டிஜர் வேல்யூக்கு ஆயிடுச்சு. சரி அந்த சைஸ் எவ்வளவு வந்து இதுல மென்ஷன். இப்ப நாங்க வந்து என்ன ரேண்டமா வந்து காமனா 3 இதுல நாங்க கொடுக்குறோம். சரியா? கொடுத்து ரேண்ட் இன்டிஜரை வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்க என்ன அவுட்புட் எங்களுக்கு கிடைக்குது. பாத்தீங்கன்னா ஒன்று ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த 3 என்ன சொல்ல வருதுண்டா அப்ப நீங்க நாங்க 3 பாராமீட்டர் இருக்குல்ல நாங்க ஒரு வேல்யூ மட்டும் தெரிய கொடுத்துருக்கு. இதை மீன் பண்ணுது. இந்த 3ன்றது வந்து ஹை வேல்யூ தான் இங்க மீன் பண்ணுவேன். ஏன்னா சிங்கிளா வந்து ஒரு வேல்யூ தெரிய இதுல கொடுத்துருக்கேன். அப்ப சிங்கிளா வேல்யூ கொடுக்கும்போது இது வந்து எங்களுடைய ஸ்டார்டிங் அதாவது லோ வேல்யூ எதை எடுக்கணும்னா பை டிஃபால்ட்டா வந்து 0 எடுக்க போகுது. அப்ப 0ல இருந்து 3க்குள்ள ஒரு வேல்யூ ஜெனரேட் பண்ணா இப்படி ஏண்டா இந்த 3 வந்து அது கன்சிடர் பண்ணது அது எக்ஸ்க்ளூசிவ் வந்து இந்த 3 கன்சிடர் பண்ணா 3 வராது. 3 விட 1 குறைவான வேல்யூ 2. இப்ப 0ல இருந்து 2க்கு உட்பட்ட வேல்யூ வந்து உங்களுக்கு ரேண்டமா சொல்லும். இப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட வந்து 3க்குள்ள ஒரு வேல்யூ வந்து கெஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஆனா 3 சொல்லக்கூடாதுன்னு சொன்னா என்ன? 0, 1, 2 இந்த 3ல ஏதாவது ஒரு வேல்யூ தேவை சொல்லலாம். இப்ப அதைத்தான் நீங்க நாங்க இந்த 3 மட்டும் இந்த பெராந்திசிக்குள்ள சிங்கிள் வேல்யூ கொடுக்கும்போது இந்த 3 வந்து ஹை வேல்யூ மட்டும்தான் ஹையத்தான் இந்த 3 வந்து என்ன அந்த எங்களோட எண்டிங் பாயிண்ட் இந்த எதுல ஸ்டாப் பண்ணணும் இல்லை ஹை வேல்யூ அதைத்தான் மீன் பண்ண போகுது. இப்போ பை டிஃபால்ட்டா வந்து லோ வேல்யூ என்ன பை டிஃபால்ட்டா வந்து 0வா இருக்கு. அப்ப நான் திருப்பி ரன் பண்ணிக்கலாம். திருப்பி அது 0வா கொடுக்குது. என்ன இது ரேண்டம் நாங்க ரிப்பீட்டடா கேட்கும்போது என்ன வேற ஒரு இன்டீஜர் வேல்யூ எங்களை வந்து கொடுத்துருக்கும். சேம் டைம் இன்டீஜர் தான் கொடுக்கணும். என்ன ரேண்ட் இன்ட் அதாவது ரேண்டம் இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ண சொல்லி நாங்க இந்த நம்பை ஃபங்க்ஷன் சொல்றோம். இன்னொரு நான் திருப்பி ரன் பண்ணி 2 கொடுக்குது. ஏன்னா 2க்கு மேல கொடுக்கல. ஏன்னா 0ல இருந்து 2 அந்த ரேஞ்சுக்குலாம் கொடுக்கும். ஏன்னா 3 கொடுக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து என்ன 5 மாத்துறேன். இப்ப 5 மாத்திட்டு திருப்பி ரன் பண்ணீங்களா தான் இங்க 3 விடும். அப்ப என்ன எங்க ஸ்டார்டிங்லயே 0வா இருக்கு. இந்த பை டிஃபால்ட் நாங்க ஒரு வேல்யூ தானே கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்லயே 0வா இருக்க போது. இப்ப 0ல இருந்து 4க்குள்ள வேல்யூ கொடுக்கும். ஏன்னா 5 வராது. 5 எடுக்காது. 5 எக்ஸ்க்ளூசிவ். அப்ப 0ல இருந்து 4க்குள்ள வேணும். நாங்க திருப்பி ரன் பண்ணீங்கன்னா 4 எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. சோ என்ன இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ 5க்குள்ள கொடுக்க போது பை டிஃபால்ட்டா 0 வந்து ஸ்டார்ட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா இதுக்கு நான் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்க போறேன். 3,400 கொடுக்க போறேன். சரியா? இப்ப 3,400 கொடுத்தா எங்க லோ வேல்யூ இருக்குது. ஹை வேல்யூ ஹைன்றது என்ன ஹை வேல்யூ கொடுத்து அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா லோ வேல்யூ வேண்டாங்க 3 தான் ஸ்டார்டிங் அப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க 3க்கும் 5க்கும் இடையில ஒரு நம்பரை கெஸ் பண்ண சொல்லி அப்ப 3க்கும் 5க்கும் இடையில நம்பரை கெஸ் பண்ண சொல்லிக்கல வந்து இங்க 5ன்றது எக்ஸ்க்ளூசிவ் அப்ப 5 அவர் சொல்லல அப்ப என்ன 3 4 அவர் சொல்லக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்ப நாங்க எங்க நான் இப்ப திருப்பி ரன் பண்றேன் பாத்தீங்கன்னா 4 பேரும் இரண்டா வந்து என்ன 3ல இருந்து 4 3 4 தான் எங்களுக்கு சான்ஸ் இருக்கு திருப்பி பண்ணா 3 வருது அப்ப திருப்பி ரன் பண்ணா எங்களுக்கு திருப்பி என்ன 3 வருது அப்ப திருப்பி 3 திருப்பி சொல்லக்கூடிய சான்ஸ் என்ன ரேண்டம் இன்டிஜர் ரேண்டம் வேல்யூ சொல்லுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 வந்து என்ன 10 மாத்தி விடுறேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா 10 வரத 9 மட்டும் சொல்லலாம். ஏன்டா வந்து எங்களுக்கு 10 வந்து எக்ஸ்க்ளூசிவ். 10 கன்சிடர் பண்ணிடலாம் நான். அப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 9 வருது. அப்ப இதான் என்ன எங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிங்கிள் இன்டிஜர் வேல்யூ வந்து ஒரு ரேஞ்சில நாங்க வந்து ஜெனரேட் பண்ணணும்டா அதுக்கு நாங்கள் என்ன இந்த மாதிரி
ஸ்டார்டிங் எண்டிங் வேல்யூ கொடுக்கலாம். இப்ப பார்க்கலாம் நாங்க எப்படி என்ன ஒரு வண்டி அரே எப்படி ஜெனரேட் பண்றோம், ஒரு ரேண்டம் வண்டி அரே எப்படி ஜெனரேட் பண்ணு பார்க்கலாம். சரி, அதுக்கும் என்ன சேம். நான் இப்ப என்ன செய்யறேன்னா ஒரு வண்டி என்ன கொடுக்கணும், ஒன் டைமென்ஷனல் அரே தான் நான் இந்த வண்டி என்ன கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே என்பி டாட் ரேண்டம் ரேண்டின்ட் எங்கட என்ன நாங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறது இன்டீஜர் வேல்யூ தான். சரியா, இங்கே வந்து ரேண்டம் இன்டீஜர் கொடுக்க போகிறோம். சரி, அப்போ எங்களுக்கு வந்து ஒரு வண்டி அரே வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் வந்து 5 கொடுத்துட்டு எங்களுக்கு சைஸில் போய் நாங்கள் மேலே சைஸ் கொடுக்கல. அப்போ சைஸ் கொடுக்காதான் எங்களுக்கு என்ன இன்டீஜர் வேல்யூ மட்டுமே ஒரு சிங்கிள் இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தது ஒரு பர்டிகுலர் இது. இங்கே வந்து நான் சைஸை கொடுக்க போகிறேன். சைஸ் வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன எங்களுக்கு அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணுவாங்க. சரியா, வண்டி ஓகே பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஒரு அரே ஃபார்மேட் அவுட்புட் ஒன்று வந்திருக்கு. அப்போ நாங்கள் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், இப்போ சைஸ்ன்றதை முதல் பார்ப்போம். சைஸ்ன்றதை முதல் பார்ப்போம். சைஸ் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்கோம். அப்போ 4 இங்கே என்ன சொல்லுதுன்னா எங்க லென்த் வந்து 4000 இருக்கணும். உங்களோட ரேண்டம் அந்த வண்டியாரின் லென்த் வந்து 4000 இருக்கணும். அந்த வேல்யூ டோட்டல் வேல்யூ வந்து 4000 இருக்கணும். பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ எங்களோட அரேக்குள்ளே இருக்குது. ஸ்கேப் ரேட் பாருங்க, எண்ணி பாருங்க, 1 2 3 4 வேல்யூ இருக்கு. அதுதான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 6 கொடுக்குறேன். 6 கொடுத்து ரன் பண்ணிக்கலாம்டா. கண்டிப்பா 6 வேல்யூ இருக்கு. அப்ப இந்த 5 என்னது மீன் பண்ணுதுண்டா, நான் உங்களுக்கே சொன்னேன். இப்ப நாங்க தனியா வந்து இதுல வந்து 5ன்றதுங்கட ஹை வேல்யூ தான் இங்க மீன் பண்ணுது. ஏன்டா வந்து நாங்க ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ கொடுக்கணும். இந்த ஸ்டார்ட்ன்றது லோ வேல்யூ ஹை வேல்யூன்னு சொல்றேன். ஸ்டார்ட்ன்றது லோ வேல்யூ, எண்ட் வேல்யூன்றது ஹை. அப்ப இங்க வந்து ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். சைஸ் வந்து ஓகே, சைஸ் என்ற பாராமீட்டர் நான் என்ன கொடுத்துருக்கேன். ஆனா இங்கால ஒரு வேல்யூ இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டா வந்து 0வா தான் இருக்க போகுது. அப்ப எண்டிங் வேல்யூ வந்து 5 கொடுத்து 5 வராது, 4 மட்டும் தான் வரும். பாத்தீங்கன்னா 4 இருக்குது. என்ன சைவர் வேலை நான் திருப்பி நாங்க ஜாயின் பண்ணும்போது சைவர் மேபி வரலாம். சைவர் அடிக்க இது ரேண்டம் இன்டீஜர் தானே. ரேண்டம் இன்டீஜரை ஜென்ரேட் பண்ணும்போது சைவர்ல இருந்து 4 உட்பட அந்த மாதிரி வேல்யூகள் வரும். அப்ப இங்க 5 அப்ப சைஸ் அப்ப இந்த 5 என்று சொல்ல வாரது 5க்குள்ள வந்து ஜென்ரேட் பண்ணும். 5க்குள்ள சைவர் வந்து 4 மட்டும் வேல்யூஸ் வந்து எங்கட அரேல இருக்க போது. இந்த 6 என்று சொல்ல வாரது டோட்டலா வந்து எங்கட அரேல 6 வேல்யூ இருக்கும். தெரியும். ஆக்சுவலி இது வந்து ஒரு வண்டி அரேன்னு சொன்னேன். பாத்தீங்க இப்ப சைவர் வந்திருக்கு இதுல எங்கடையில. இதுல வந்து என்ன சைவர் வந்து அப்ப சைவர்ல இருந்து 4 மட்டும் தான் இந்த அரே வந்து என்ன கன்சிடர் பண்ணல. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இதை நீங்க கேட்கல என்ன வண்டி அரே நான் சொல்றேன். நீங்க டைமென்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி என்னோட அரே நம்பை சீரீஸ்ல நீங்க செக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிங்க. பாத்தீங்கன்னா என்ன இது ஒரு 1 டைமென்ஷன் அரே அண்ட் சாரி அங்க வந்துங்க கோட் மார்க்டவுனுக்கு மாத்திட்டேன். ஓகே, செக் பண்ணீங்களா 1 டைமென்ஷன் அரே. ஸோ பாத்தீங்கன்னா என்ன டைமென்ஷன் வந்து 1 இருக்க போகுது. அப்ப 1 டைமென்ஷன் அரே அப்ப இது வந்து என்ன சைஸ் 6 கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன ஒரு 1 டைமென்ஷன் அரே வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. அந்த கவுண்ட் டைம் இப்ப நான் திருப்பி வந்து அதே வந்து ஸ்டார்டிங் வேல்யூவோட வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டிங் வேல்யூ வந்து கொடுப்போம். நாங்க மேலே ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல தானே. ரன் வண்டி கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து என்பி டாட் ரேண்டம் ஓகே ரேண்டின்ட் இங்க வந்து நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா 5,11, சைஸ் 7 அப்ப இங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இப்ப நான் இப்ப வந்து இதுல வந்து நான் ஸ்டார்டிங் வேல்யூயும் கொடுத்துருக்கேன், அதாவது லோ வேல்யூயும் கொடுத்துருக்கேன், சேம் டைம் வந்து இங்க ஹை வேல்யூயும் கொடுத்துருக்கேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது 5ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. 5 குறைஞ்ச வேல்யூ வந்து எங்க ஏரியால வந்து இருக்கலாது. என்ன நாங்க இந்த ஸ்டார்டிங் வேல்யூ லோ வேல்யூயும் இருக்கு இதான் எங்களோட பாராமீட்டர் டிஃபினிஷன். லோ வேல்யூ இருக்கு, ஹை வேல்யூ. அப்ப அங்க ரெண்டையுமே டிஃபைன் பண்ணிங்க. லோ அண்ட் டிஃபைன் பண்ணி ஹை அண்ட் டிஃபைன் பண்ணி. அப்ப நான் சும்மா டிஃபைன் பண்ணா மேல கொடுத்தா அது ஒரு பை டிஃபால்ட்டா இது ஹை வேல்யூ சொல்லுது. சேம் டைம் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கட லோ வேல்யூ வந்து 0வா இருக்கும், மற்ற ஹை வேல்யூ வந்து 5வா இருக்கும். இப்ப அதுக்குள்ள வந்து இந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணி இங்க வந்து நாங்க என்ன எக்ஸ்பிளிசிட்டாவே நாங்க இந்த லோ வேல்யூ மென்ஷன் பண்ணிங்க. 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப 5 வந்திருக்கு. 11 கொடுத்தா 11க்கு வெளியில வெளியே சேம் டைம் 11 வெளியும் வருது. அப்ப 10 மட்டும் ஜென்ரேட் பண்ணலாம். சேம் டைம் அந்த சைஸ் எவ்வளவு இருக்கும்னா 7 இருக்கும். அப்ப வார அரேண்ட கவுண்ட் வந்து டோட்டல் 7 இருக்கும். எண்ணி பாத்தீங்கன்னா என்ன டோட்டல் 7 வெளியே இருக்கும். இதுல 6 வரலாம், 9 வரலாம், 10 வரலாம். அப்படி இந்த உங்களுக்கு டோட்டலா வந்து 7 வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமென்ஷனை பாத்தீங்கன்னா சேம் டைமென்ஷன் வந்து என்ன ஒன்றுமே இல்லை. என்ன அதே இது 1 டைமென்ஷனா இருக்க போகுது. ஜஸ்ட் 1 டைமென்ஷனா இருக்கும். ஸோ இதான் என்ன நாங்க வந்துட்டு ஒரு 1 டைமென்ஷனல் அரேயை வந்து இந்த இன்டீஜர் இது வந்து இன்டீஜர் தானே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ இன்டீஜர் அரே வந்து இந்த மாதிரி தான் என்ன ஒரு 1 டைமென்ஷனல் இன்டீஜர் அரே கிரியேட் பண்ணுறா ரேண்டமா வந்து என்ன இப்படி தான் கிரியேட் பண்ணுறது. அப்போ நீங்க இதுல வந்து இந்த சைஸை மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க 2D அரே கிரியேட் பண்ணலான்ட்டு 2D அரேயும் கிரியேட் பண்ணலாம். 2D அரே. ஸோ 2D அரே எப்படி கிரியேட் பண்ண சேம். இப்போ நான் என்ன ரேண்டம் 2D அரே தானே. இப்போ நான் ரேண்ட் 2D கொடுக்குறேன். இப்போ இந்த என்பி இந்த ரேண்டம் மொடியில கால் பண்ணி அதுக்குள்ள வந்து இந்த இன்டீஜர் வேல்யூ நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணுறோம். அப்போ ரேண்டின்னு கொடுத்துட்டு
இப்போ நீங்கள் பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 6 கொடுத்து இப்போ சைஸ் வந்து ஈக்குவல் 2,3 என்று கொடுத்து நான் வந்து இந்த கோடர் அந்த வேரியபிளை ரன் பண்ண என்ன அவுட்புட் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன அவுட்புட் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு வந்து ஆக்சுவலி இது 2D அரே 2D அரே நான் வந்த உடனே உங்களுக்கு இதை செக் பண்ணி பார்த்தேன் 2D நாங்கள் 2D தான் கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன 2D என் டைமென்ஷன் தானே எங்களை நம்பர் ஆஃப் டைமென்ஷன் இது 2D அரே. ஸோ இது இப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஓகே இப்போ நான் சொன்னேன் இங்கே வழியே சைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே எங்களை பேராமீட்டரில் வந்து என்ன சைஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கும் 6 என்ற ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கொடுக்க இந்த வேல்யூ என்ன இது ஹை வேல்யூ அதாவது எண்டிங் வேல்யூ அப்படின்னு பை டிஃபால்ட் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும். ஓகே இங்கே 0 வெளியில் வந்து 0 வந்துடும். ஓகே அப்போ 0 5க்குள்ள இருக்கிற வேல்யூஸ் தான் எங்களோட ரெண்டு இந்த அரையில வரப்போகுது. ஆனால் இது என்ன மாதிரியான அரே எண்டேக்கில் தான் நாங்கள் சைஸில் வந்து ஷேப்பை கொடுக்குறோம். நாங்கள் மேலே வந்து சைஸில் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் கொடுத்தாங்க. பிரேக்கெட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கு. அப்போ சைஸில் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்கும்போது என்ன எங்களுக்கு ஒரு அரே ஃபார்மேட்டில் வந்து என்ன ஒரு 1 டைமென்ஷனல் அரே ஃபார்மேட்டில் வந்து எங்களுக்கு என்ன ஒரு அரே வந்து வந்தது. என்ன அது 1 டைமென்ஷனல் அரே அகைன் அது நம்பர் அரே. இங்கே வந்து சைஸை வந்து நாங்கள் ஒரு பேராந்திஸுக்குள்ள கொடுத்துருக்கோம். இந்த பேராந்திஸுக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்படி கேட்கல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே வந்து ஆக்சுவலி இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் 2 டைமென்ஷனல் அரே நாங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிறோம். அப்போ இங்கே 2,3 என்னத்தை மீன் பண்ணுதுன்னா ஒன்றுமே இல்லை. எங்கள் 2 டைமென்ஷனல் அரேன்ற ஸ்ட்ரக்சர் 2ன்றது வந்து 2 ரோஸ் இந்த 2 ரோஸ் 2 1 0 and 3 5 3ன்றது வந்து 3 கோலம் சரியா 2 3 1 5 and 0 0 சரியா சாரி 0 2 சரி இந்த ரெண்டு இதைத்தான் என்ன இந்த 2,3 என்றதை ரிப்ரசென்ட் பண்ணுது. அப்போ எங்களுக்கு வந்து ஆரண்ட வேல்யூ ஆறுக்குள்ளே இருக்கிற இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே எல்லாமே ஆறுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஆரோட குறைஞ்ச வேல்யூ ஆனால் 0 தான் ஸ்டார்ட் ஆகும் பை டிஃபால்ட்டா. அதே நேரம் இந்த சைஸ் எப்படி இருக்கும்னா சைஸ் ஒன்று இல்லை ஷேப் எங்கிட்ட அவுட்புட் அரேட ஷேப் எப்படி இருக்கும்னா 2,3 மேலே வந்து ஷேப் வந்து 7 விடுதா டிரெக்டா என்ன ஒரு 1D அரேல ஒரு வெக்டர் ஃபார்மேட் அவுட்புட்டை கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2D அரே கொடுக்கும். நான் திருப்பி ஒரு ரன் பண்ணேன் வேற ஒரு வேல்யூ என்ன இது ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இந்த ரேண்டம் இன்டீஜர் ஒவ்வொரு டைம் என்ன ரேண்டமாக வந்து இன்டீஜர் ஜென்ரேட் பண்ணியிருக்கும். என்ன இந்த பர்டிகுலர் கண்டிஷன் இந்த ஆறுக்குள்ளேயும் இந்த ஷேப் வந்து இப்படி இருக்கும். இப்போ நான் வந்து என்ன வேற ஒரு நான் இதில் வந்து நான் இப்படி கிரியேட் பண்ணேன். அது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்காம இங்கே ஸ்டார்டிங் பாயிண்டை கொடுத்து கிரியேட் பண்ணிப்பேன். அது எப்படி இருக்கு ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். இதில் போய் நான் NB ரோட் ரேண்டம் மொடியில் கால் பண்ணுறேன் ரேண்டென்ட் இப்போ போய் நான் 2 9 கொடுத்து சைஸ் இதில் போய் பேராந்திசில வந்து நான் என்ன வேல்யூ கொடுக்க போறேன்டா 3,4 சரி 3,4 கொடுக்குறேன். இப்போ இதை கால் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருது. பார்த்தீங்கண்டா உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் போயிங்க லோ வேல்யூ இருக்கு ஹை வேல்யூ இட்ஸ் மீன் அண்ட் ஸ்டார்டிங் ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆனால் அப்போ 2 இன்டீஜர் இது எடுக்கலாம். ஆனால் 9ல் வந்து முடியணும். அப்போ 9 முடியணும் 9 எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் 9 எடுக்கலாது. ஆனால் 9க்குள்ள 8 9 கொஞ்சம் 8 வெளியே அப்போ 8 வந்துருக்கு பார்த்தீங்களா சரியா. இங்கே ஷேப்பை பார்த்தீங்கன்னா சைஸ் இல்லை எங்கள் அவுட்புட் அரேண்ட ஷேப் எப்படி இருக்கும்னா 3,4 அப்படின்டா 3 சொல்ல வர ஒன்றும் இல்லை 3 ரோஸ் ஓகே 3 ரோ வந்துருக்கு. 4 சொல்ல வர ஒன்றும் இல்லை 4 கோலம் சரியா 4 கோலம் அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் இந்த ரேண்டமை ஒவ்வொரு முறையும் நாங்கள் ரன் பண்ணுவோம் ரேண்டமான ஒரு வேல்யூ வந்து என்ன எங்களுக்கு வந்து என்ன இன்டிஜர் பண்ணிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ 2D அரே மட்டும்தான் இதில் ஜென்ரேட் பண்ணணும் இல்லை 3D கிரியேட் பண்ண உங்களுக்கு டக்குன்னு ஒரு சின்ன நான் ஒரு 3D அரே வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன் 3D அரே. ஸோ நான் மேலே இருக்கிற லைனை போட்டு என்ன நான் உங்களுக்கு காப்பி பண்ணுறேன். ஸோ அதே கோட்டை உங்களுக்கு காப்பி பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேமை 3 டைமென்ஷன் மாத்திரம் சரியா 3D அப்போ இது 3D வரும். ஸோ இங்கே நான் என்ன சேஞ்ச் செய்ய போகிறேன்டா சேம் தான் நீங்கள் சைஸில் கொண்டு போய் 2 வரும் சரியா 2,3,4 வரும். அப்போ நாங்கள் அவுட்புட் ரன் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு ஒரு 3D அரே வந்திருக்கு. அப்போ நீங்கள் உண்மையாக 3 டைமென்ஷன் இருக்கலாம். நாங்கள் டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்துருவோம் நோ டவுட். என்டிம் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் அரே சரி. அப்போ மேலே வந்தது உங்களுக்கு தெரியும் அது ஒரு 2 டைமென்ஷன் அரே கீழே வந்தது 3 டைமென்ஷன். நீங்கள் மேலே செக் பண்ணி பாருங்க. நான் செக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து என்ன எங்களோட 3 டைமென்ஷன் இது என்ன 3 டைமென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல சொன்ன சீரியஸில் ஒன்று இந்த ஷேப் இல்லை சைஸ் அப்படியே ஷேப் பண்ணுறது சைஸ் இப்போ இந்த சைஸுக்குள்ள கொடுக்குற நம்பர்ஸ் தான் டைமென்ஷனாக இருக்குது. என்ன வந்து இதில் 3 நம்பர்ஸ் கொடுக்கும் 3 2,3 2 3 4 3 நம்பரோட 3 டைமென்ஷனாக இருக்குது. இந்த சைஸில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு நான் இதில் செக் பண்ணி காட்டுறேன் டைமென்ஷன் 2 டைமென்ஷன் என்டிம் பாத்தீங்க 2 டைமென்ஷன் சைஸுக்குள்ள 2 நம்பர் கொடுத்துருக்கோம் 2 டைமென்ஷன் எடுத்து உங்க மேலே பார்த்தீங்கன்னா சைஸில் ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு வேல்யூ 7 வேல்யூ மட்டும் தான் ஒரு வேல்யூ. அப்போ ஒரு டைம்ஸ் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஓகே இப்போ டைமென்ஷன் எப்படி வரணும் சைஸ் கொடுக்குற கவுண்ட்டுக்கு ஏற்றமே இந்த டைமென்ஷன் மாறிட்டு அப்போ இந்த 2 3,4 என்ன நடந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை 3,4 நாங்கள் மேலே கிரியேட் பண்ணினாங்க இந்த 3 ரோஸ் போகலாம். இங்கே இந்த 3,4 என்ன சொன்னால் ஓகே 3 ரோஸ் 4 காலம்ஸ்
ஆமா 4 காலம் இருக்கு. இதுல வந்து 4 காலம் இருக்கு. அதே மாரி கீழேயும் என்ன 3 ரோஸ் 4 காலம்ஸ். அப்ப இந்த 2 என்ன மென்ஷன் எங்களுக்கு 3,4ல வந்து 2 மேட்ரிக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப 2 மேட்ரிக்ஸ் வந்து ஸ்டக் ஃபார்மட்ல இருக்கு. ஸ்டக் அப் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். 3டி அரேய வந்து என்ன இது ஒரு 3டி நம்பர் அரே, 3 டைமென்ஷனல் நம்பர் அரே. ஆனா வந்து அதுக்குள்ள வந்து 2டி மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஸ்டக் ஃபார்மட்ல அது ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி இருக்கு. உங்களோட பிளாக்ல யூனிவர்சிட்டியில வந்து காலேஜ்ல வந்து ஒரு பிளாக் ஏ, பிளாக் பி ஸ்டக் ஃபார்ம்ல ஒன்றுக்கு மேல ஒன்று தான் அடுக்கி இருக்கு. அப்படி ஒரு ஜஸ்ட் ஃபார் இமேஜின். அந்த மாதிரி நீங்க என்ன ஒரு 3டி அரேய வந்து உங்களால எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அப்ப நீங்க இதுல வந்து எங்களால 3டி அரே என்ன எங்களால ஜெனரேட் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ இதான் என்ன ரேண்டம் இன்டிஜர யூஸ் பண்ணி எங்களுக்கு ரேண்டமா வந்து என்ன ஒரு சிங்கிள் வேல்யூ இல்லாட்டி ஒரு 1 டைமென்ஷனல் அரே இல்லாட்டி 2 டைமென்ஷனல் இல்லாட்டி என்ன 3 டைமென்ஷனல் அரே வந்து எங்களால ஈஸியா வந்து ஜெனரேட் பண்ணக்கூடியதா இருக்கு. எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு எங்களோட சந்தர்ப்பங்களை வந்து என்ன பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து நாங்க எப்படி இந்த ரேண்டம் இன்டிஜர்ஸை வந்து இந்த ரேண்டம் இன்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அதில் 1D அரே 2D அரே 3D அரே எல்லாம் ஜென்ரேட் பண்ணி இந்த ரேண்டம் வேல்யூ ரேண்டம் இன்டிஜர்ஸை வெளியே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி ஃபிளட் வேல்யூஸை வந்து ஜென்ரேட் பண்றது இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனாலிட்டி அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.